1008 பஞ்சாயத்துகள் போயிட்டு இருந்தாலும் இடையில ஒரு பக்கம் லவ் ஓடிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த மாரி இந்த காதல் கைகூடுற ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஓரளவு நல்ல வளர்ச்சிய குடுக்கும். ஸோ பிள்ளைகளோட வளர்ச்சியைக் கண்டு வயதான கும்பராசி அன்பர்கள் மகிழ்ந்து கொள்ளலாம் உண்மையிலேயே. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஏற்றத்திற்கான காலம் இது. ஸோ இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் கும்பராசி நேயர்களுக்கு நன்மையா தான் இருக்கு. இதை தவிர மற்ற எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் அவங்க நிதானமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்ப எந்தெந்த இடங்கள்ல இந்த கும்ப ராசிக்காரங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கவனமா இருக்கணும்? முக்கியமா ஒரு 5, 6 இடங்கள் இருக்கு. அதுல முதல் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பருவ வயதினர்லேருந்து ஆரம்பிச்சுருவோம். ஒரு 15 இயர்ஸுக்கு மேல 25 இயர்ஸுக்குள்ள இருக்கிற அந்த பருவ வயது. எதையும் வில்லாக வளைக்கலாம் அப்படின்னு அர்ஜுனுக்கே வில் வித்தையில டஃப் குடுக்கக்கூடிய ஒரு ஏஜ்னா அது அதுதான். ஆனா இந்த காலகட்டம் என்னன்னா, ஜென்மத்தில ராகு. 2ல வந்து சனி பகவான் அமர்றார். அ தன்னுடைய ஆற்றலை வந்து நம்ம ஐயா அப்துல் கலாம் கூட சொன்னாங்க. இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு நாடு. ஆனா என்னன்னா எய்ம்லெஸ்ஸா இருக்காங்க. அந்த மாரியான ஒரு எய்ம்லெஸ்ஸா போகுற ஒரு பீரியட் தான் அது. ஏன்னா ஜென்மத்தில அமர்ற ராகு எதை நோக்கி பயணப்படுறோம்னே தெரியாம அனைவராலும் மிஸ்கைட் பண்ணப்படுவாங்க. 2வது தேவையில்லாத பழக்கவழக்கங்களுக்குள்ள பிள்ளைகள் போகிற காலகட்டம் ஒண்ணு 8ல ராகு இருக்கிறது, இல்ல ராசியில ராகு இருக்கிறது. இப்ப ராசிக்குள்ள ராகு வராங்க. பொதுவாவே கும்பராசிக்காரங்க குழப்பமான ஆட்கள். இவங்கள எளிமையா நீங்க இப்படி அப்படின்னு எப்படி கைட் பண்ணாலும் அப்படி திரும்பிருவாங்க. அந்த மாரியான ஒரு கொஞ்சம் சுய சிந்தனை அப்பப்போ குறைஞ்சு போயிரும்.